கிரகணம் ஏற்படுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா மேக வெடிப்புகள் ஏற்பட்டு இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் உலக அளவில் இந்த கிரகண சமயத்தில் நிறைய நடக்கும். கிரகணம் அன்னைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணத்துக்கு முன்னாடியும் இருக்கும், கிரகணத்திற்கு பின்னாடியும் இருக்கும். இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் இந்த சந்திரன் ராகுவுடன் சேரும் பொழுதும் சூரியன் கேத்துவுடன் சேரும் பொழுதும் நம்ம எந்த விதமான பரிகாரங்களும் இந்த கிரகணத்திற்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் மாலைமுரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 27, 28 இந்த நாட்களில் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம், அதாவது இது ஏன் 2 நாட்கள் சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து சூரியன் கேத்துவுடன் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பை வந்து நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பௌர்ணமி திதி கூடியது. ஆனால் ஆகஸ்ட் 27 வந்து நமக்கு பௌர்ணமி வருது. ஆனால் கிரகணம் வந்து 28 தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போது அஸ்ட்ரானமர்ஸ் வானவியல் நிபுணர்கள் வந்து 27, 28 அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் கிரகணத்தை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இது எதனால் இந்த மாதிரி நமக்கு போன தடவையும் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து அமாவாசை டைமில் கடகராசியில் தான் இருந்தார். ஆனால் நம்ம அன்னைக்கு கிரகணம் அப்படின்னு சொன்னோம். கிரகணம்னா என்ன? சந்திரன் சூரியன் ராகு கேத்துவோடு சேர்ந்தாதான் கிரகணம் அப்படின்னு. ஆனால் சந்திரன் கடகராசியிலே இருக்கும்போது நம்ம கிரகணம் அப்படின்னு தான் சொன்னோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சந்திரனுக்கு, அதாவது மூனுக்கு இருக்கக்கூடிய இந்த லூனார் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த தடவை இந்த சந்திர கிரகணமும் நமக்கு தெரியலை. ஆனால் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, பார்ட்ஸ் ஆஃப் யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா இந்த இடங்களில் இந்த எக்லிப்ஸ் தெரியுது, கிரகணம் இருக்குது. ஆனால் ரொம்ப பார்ஷியல் எக்லிப்ஸ் தான், ரொம்ப ஒரு விகரமான ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்ல முடியாது. சும்மா அப்படியே வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் அந்த மறைவு இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இந்த கிரகணம் ஏன் இங்கே தெரியல அப்படின்னா, இது கார்த்தால் வருது நமக்கு. அப்போ சூரியன் தான் இருக்கார் இல்லையா, அப்போ சந்திரன் வந்து நமக்கு அந்த நோட்ஸ் தானே கணக்குன்னு சொல்கிறோம். ஸோ சூரியன் இது காலையில் 9:42 முதல் 9:43 மணிக்கு முடிஞ்சிருது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கிரகணம் தான். பட் இதை ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு கிரகங்கள் சேரும் பொழுது, இப்போ வந்து கும்பராசியில் சந்திரன் ராகுவோடு சேர்றார், சதய நட்சத்திரத்தில் அன்றைக்கி இருக்கார். இந்த சந்திரன் ராகுவுடன் சேரும் பொழுதும் சூரியன் ஏற்கனவே அவர் சொந்த வீட்டில் கேத்துவோட சஞ்சாரம் செய்கிறார், புதனும் கூட இருக்கார். எப்பொழுதுமே இந்த மாதிரி கிரகணங்கள் வரும் பொழுது நமக்கு தெரியதோ தெரியலையோ, ஆனால் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்கலாம், சைனாவில் பயங்கர மழை, ஃப்ளட்டு. ஜப்பானில் பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது பூமி அதிர்வு, இன்னொரு ஃபிலடெல்ஃபியாவில் வந்து சுனாமி இருந்துச்சு, கொலம்பியாவில் இருந்துச்சு. இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில இடங்கள் நம்ம இப்போ இந்த கிரகணம் ஏற்படுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா மேக வெடிப்புகள் ஏற்பட்டு இமயமலையில் சிதறல்கள் ஏற்பட்டது அப்படின்ட்டுன்னு. அப்போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் உலக அளவில் இந்த கிரகண சமயத்தில் நிறைய நடக்கும். கிரகணம் அன்னைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணத்துக்கு முன்னாடியும் இருக்கும், கிரகணத்திற்கு பின்னாடியும் இருக்கும். இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் இந்த சந்திரன் ராகுவுடன் சேரும் பொழுதும் சூரியன் கேத்துவுடன் சேரும் பொழுதும், இல்லை அது அமாவாசை திதியாக இருக்கும் பொழுது, சூரிய கிரகணமாக இருக்கும் பொழுதும் சூரியன் சந்திரன் கேத்து ராகு இந்த சேர்க்கையில் நமக்கு இடம்பெறுகிறது. இந்த பதிவில் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த விதமான பரிகாரங்களும் இந்த கிரகணத்திற்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இயற்கையாக பிறக்கக்கூடிய, இப்போ சுகப்பிரசவம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்கே கிரகணம் தெரியாது. ஆனால் அன்றைய தினத்தில் எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறக்கும், சுகப்பிரசவமாகத்தான் இருக்கும். பட் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதை கிரகண தோஷ ஜாதகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ராகு கேத்து
சந்திரன் சூரியனோடு இருக்குது. அந்த கிரகண தோஷ ஜாதகங்கள்னால அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் அந்த சூரிய உதய டைமில் பிறக்கும். ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பிறக்கும் பொழுது அது சிம்ம லக்னத்தை சார்ந்ததாக இருக்கும். அப்போ லக்னத்திலேயே சூரியன், கேத்து, புதன் இருந்துட்டு 7ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு இருக்கும். இந்த மாதிரியான கிரக சஞ்சாரங்கள் வரும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். இப்போ காலையில் சிம்ம லக்னம் வரும், சூரிய அஸ்தமனத்திற்கு அது கும்ப லக்னம் வரும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் திருமண சார்ந்த விஷயங்கள் இல்லை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த குழந்தைங்களுக்கு வரும். அப்போது அன்னைக்கு உங்கள் வீட்டில் குழந்தைங்க பிறந்தால், நம்ம இயற்கையாக பிறக்கிற குழந்தைங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இது எல்லாமே இயற்கை சார்ந்த ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 30 நாள் போய் தீட்டெல்லாம் கழியறது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கிரகண தோஷத்திற்கான பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். பொதுவாக இந்த மாதிரி பௌர்ணமி சமயத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பச்சரிசி தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறந்துச்சுன்னா இந்த ஆவணி மாதத்தை விட்டுட்டு புரட்டாசி மாதத்தில் 30 நாள் ஆகிடும் இல்லையா, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் பச்சரிசி சிவன் கோவிலில் தானமாக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அன்னதானமாக போடலாம். இது நான் அன்னதானம் போடுற இடத்துல நான் போய் காசு கொடுத்துட்றேன் அது வேணால் அந்த மாதிரியெல்லாம் அது பரிகாரத்தில் வராது. நீங்கள் ஒன்று சமைச்சு ஒரு 10 பேருக்கு கொடுக்கணும். இல்லையா உங்கள் கையால் அரிசி வாங்கி கோயிலில் கொண்டு போய் அதை அரிசியாக தானம் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் இல்லாத இடங்களுக்கு ஒரு மூட்டை அரிசியாக வாங்கி கொடுத்தாலும் அதுவும் தானம்தான். இது பணமாக கொடுத்தால் தானத்தில் போய் சேராது, அரிசியாகத்தான் கொடுக்க வேண்டும். இல்லை அன்னதானமாக நம்ம சமைச்சு நம்ம கையால் 10 பேருக்கு கொடுக்கணும். இந்த கிரகண காலங்களில் பார்த்திங்கன்னா ராகு கேத்துவுக்கு தான் பலம் அதிகமாக இருக்கும். ராகு பகவான் சந்திரனுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியில் கேத்துவோடு சேர்ந்த சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இது இந்த பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த கிரகணங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் ஏதாவது பாதிப்பு இருக்குமா, இல்லை அவங்கெல்லாம் அந்த சமயத்தில் வெளியில் போகக்கூடாதான்னா அது இல்லை. ஏன்னா இது நான் சொன்னேன் ஏற்கனவே, இது காலையில் 9:42 to 9:43 இது போல் டைமில் தான் இருக்கனால ப்ரெக்னென்ட் லேடிஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னாலோ இல்லை சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னாலோ நீங்கள் அன்றைய நாளில் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அரிசி நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அங்கே தானமாக கொடுங்க. கும்பராசியில் குறிப்பிட்டு சதயம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் சாந்தி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரனோட ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல சூரியனோட கேத்து புதனோடவும் சேர்ந்துருக்கார். ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரலாம், இல்லை ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகலாம். ஸோ இந்த புதனுடைய தாக்கமும் ராகுவோடைய தாக்கமும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு கொடுக்கும். அதனால் நம்ம அன்றைக்கி பச்சை பயிறு தானம் பண்ணலாம். மாடுகளுக்கு பசுமாடுகளுக்கு நவ தானியங்களை தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறது எதற்காக அப்படின்னா சந்திரனுக்கு அது ஒரு பரிகாரம், சூரியனுக்கும் அது ஒரு பரிகாரம் தான். அதனால் இந்த கும்பராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள்லாம் கிரகங்களால் அன்றைய நாளில் தனக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு செய்யக்கூடிய நிவர்த்தி தான். இது பண்ணாட்டாலும் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. பண்ணால் அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட, ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராசியில் புதன் கேத்து இருக்குது, அவங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரும். இந்த காது தொண்டை மூக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் ராகுவோடு இருக்குது, 7ஆம் பாவத்தில் புதன் பார்வை கேத்து பார்வையில் இருக்கிறதுனால தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகும். இந்த சோரியாசிஸ்க்கெலாம் நிரந்தர தீர்வே கிடையாது. அவங்க கண்ட்ரோல் தான் பண்ணிக்கலாமே தவிர அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அதனால் இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்களுக்கும் அன்றைய தினத்தில் அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த கிரக அமைப்புகள் அதை கொடுக்கும். அப்போ அன்னைக்கு நம்ம போய் நவகிரகத்திற்கு அர்ச்சனை பண்ணிக்கிறதோ, இல்லை மட்டை தேங்காய் தானம் பண்ணுவாங்க, மட்டை தேங்காய் தானம் பண்ணுறதோ, இல்லை அரிசி தானம் பண்ணுறதோ, இது எல்லாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னா இந்த எப்போவுமே கிரக அமைப்புகளில் பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் இல்லைன்னா 90 நாள் அதனுடைய
எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்போ நமக்கு ஜாதகத்தில் ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, சனி தசை நடக்குது, நமக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்மளை மொத்தமாக அது வந்து உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பை அது கொடுக்கும். ஒன்றுமே இருக்காது, நல்லா தான் இருப்போம், திடீர்னு ஒரு கல் கண்ணில் விழுந்து அதுக்கு போய் ஒரு சர்ஜரி அப்படின்னு பண்ணிப்போம். நம்மளுடைய சனி தசை ராகு புக்திலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை அது தானாக கொண்டு வந்து விடும். அதனால் ஒரு சின்ன தூசி கண்ணில் விழுந்து அது போய் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்துரும். அதுக்காக கிரகங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் கிரகங்களுக்கு உண்டான அந்த பிரீத்தியும் நம்ம பண்ணும் பொழுது உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இப்போ கிரகணமே கிடையாதே, இதுக்கு என்ன ஒரு பதிவு போடுறாங்க, கிரகணத்தை பற்றி இங்கே தெரியலையே அப்படின்னு. தெரியறது தெரியலை அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கிரகணம் இங்கே தெரியாட்டாலும் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, யூரோப் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் தெரியுது. உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க அங்கே இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் அங்கேயும் இருக்கலாம். இன்றைக்கி தான் நமக்கு உலகத்தில் எங்கேனாலும் நம்மளுடைய உறவுகள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பதிவை வந்து நீங்கள் சொல்லி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்கன்னா அவங்கள பத்திரமா இருக்க சொல்லுங்கள். இல்லை இந்த கிரகண காலத்தில் இந்த கும்பராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அங்கே கிரகண தோஷம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நவகிரகம்லாம் அங்கே இருக்காது. ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அன்றைக்கி வந்து அவங்க தானங்கள் பண்ணுறதோ, அரிசி கொடுக்கறதோ, அங்கே ஏதாவது ஒரு குட்டி கோயில் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு அரிசி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உலகத்தில் மற்ற இடங்களில் அமெரிக்காவில், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்லாம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் உறவுகளுக்காக தான் இந்த பதிவே. இந்தியாவில் இது தெரியாது, அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை. அப்படின்னாலும் மலை பிரதேசங்களில் நமக்கு எரிமலையினுடைய வெடிப்புகள் இல்லைன்னா திடீர்னு நிலச்சரிவுகள் இது எல்லாம் வருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகணம் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ வானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் இயற்கை சீற்றங்களை கொடுக்கும் பொழுது நம்ம ஆன்மீக ரீதியாக இறைவனை நம்ம வணங்கலாம். நமக்கு பெரிதளவுக்கு, ஏன்னா இப்போது ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்த ஒரு பெரிய நிலச்சரிவு ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கு, ஹிமாச்சலில் நடந்திருக்கு, உத்தரகாண்டில் நடந்திருக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு மக்களுக்கு ஒரு சேதம் அப்படிங்கிறது இல்லை. அதனால் எரிமலைகள் வெடிப்பதனாலேயும் பூகம்பம் வர்றதுனாலேயும் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு வந்தாலும் இயற்கை சீற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது மனிதனை பாதிக்காத அளவுக்கும் மனித அதாவது பறவை இனங்கள், மிருகங்கள் இவங்கள்லாம் நமக்கு சேதம் இல்லாமல் இருப்பதற்கும் நம்ம வந்து இறைவனை வந்து வணங்க வேண்டும். இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியுதோ அங்கே உங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா, பெண்கள் வந்து குறிப்பாக அவங்க ஒரு ஃபேமிலி வேல இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் பத்திரமா இருக்க சொல்லுங்கள். ஏன்னா அந்த தாக்கம் அப்படிங்கிறது சின்ன நேரம்தான், பெரிய ரொம்ப நேரம் ஒரு லாங் டியூரேஷன் இல்லை அப்படின்னாலும் பாதிப்புகள் உடல் அளவில் அந்த குழந்தைங்களுக்கும் சரி அந்த தாய்மார்களுக்கும் இருக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் நம்ம இருக்கும் பொழுது இந்த கிரகணங்களுக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அன்றைக்கி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பசுமாடுகளுக்கு நவ தானியங்களை தானமாக அவங்களுக்கு உணவுகளாக கொடுத்தாலும் நமக்கு அது ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது. நம்மளை இயற்கை சீற்றங்கள்லேருந்து காப்பாற்றி கொள்வதற்கு இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.